ஒரு ஊரில் ஒரு அக்கா ஒரு ஆமை மற்றும் ஒரு முயலை மிக அன்பாக வளர்த்து வந்தார். அவைகளும் அந்த அக்காவிடம் மிகவும் அன்பாக இருந்தன. ஓட்டப் போட்டி என்றால் முயலுக்கு மிகவும் பிடிக்கும். முயல் தன் நண்பனான ஆமையை ஓட்டப் போட்டிக்கு அழைத்தது. அதற்கு ஆமை சொன்னது, "நான் வரவில்லை, நீ தனியாக ஓடு" என்றது. முயல் கோபத்துடன் ஆமையை பார்த்து, "யூ ஆர் யூஸ்லெஸ்" என்று திட்டியது. "என்னை பார்த்து யூஸ்லெஸ் என்று சொன்னாய் அல்லவா? யார் யூஸ்லெஸ் என்று பார்ப்போம்" என்று சொல்லி ஆமை போட்டிக்கு தயாரானது. ஓட்டப் போட்டி தொடங்கியது. இருவரும் ஓடினார்கள். முயல் மிகவும் வேகமாக ஓடி முன்னால் சென்று கொண்டிருந்தது. அப்பொழுது முயலின் நண்பனான இன்னொரு முயல் அங்கே வந்தது. இருவரும் நீண்டகால நண்பர்கள். பழைய கதைகளை மிகவும் பாசத்துடன் பேசிக்கொண்டு இருந்தனர். ஆனால் ஆமை தன் எதிரே வந்த தன் நண்பர்கள் யாரையும் பொருட்படுத்தாமல் பந்தயத்தில் மட்டுமே குறியாக இருந்தது. ஆமை பந்தய தூரத்தை எட்டிவிட்டது. ஆனால் முயல் பந்தயத்தை மறந்து தன்னுடைய வாலிப நண்பனுடன் பொழுதுபோக்கிக் கொண்டு இருந்தது. ஆனால் ஆமை இப்பொழுது பந்தய தூரத்தை கடந்து வெற்றி கொடியை எட்டிவிட்டது. வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு போட்டி போட்டால் மட்டும் போதாது. எடுத்துக்கொண்ட வேலையில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும்.